நெல்லை மாவட்டத்தில் கார் சாகுபடி பாசனத்திற்காக பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளால் நெல்லையில் 40,000 ஏக்கர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 46,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருகின்றன. கார் சாகுபடிக்காக ஆண்டுதோறும் பாபநாசம் அணையிலிருந்து ஜூன் 1 தேதியன்று தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு போதிய மழையின்மையால் அணைகளில் நீர்வரத்து குறைந்திருந்தது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது காலதாமதமானது. இந்நிலையில் கார் சாகுபடிக்காக பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி வியாழக்கிழமையன்று பாபநாசம் அணையிலிருந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் முருகையா பாண்டியன் தண்ணீர் திறந்துவிட்டார். அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்காக பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் விவசாய பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். மழையை நம்பிதான் நாங்க நாத்தெல்லாம் பாவி நட்டுட்டு இருக்கோம். இனி பேச்சிப்பாறையில இருந்து தண்ணி திறந்து விட்டா எங்களுக்கு சாகுபடி பண்ணி நல்ல சாகுபடி விளைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அணைகளிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல உற்பத்தியை அளிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.